படி இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியக் அரெஸ்ட்னா என்னன்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்து இதயத்துக்கு போற ரத்த குழாய் அடைபட்டு தேவையான ரத்தம் அதுக்கு போகாததுனால நெஞ்சு வலி ஏற்படுது. என்ன அதனால வந்து நெஞ்சு வலி ஏற்படுது. அதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னா, அறிகுறிகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செஸ்ட் பெயின். செஸ்ட் பெயின் வந்து சென்டர் செஸ்ட்ல வலிக்கும். அதுக்கு வந்து ஆடை அது வலிச்சு லெஃப்ட் ஆர்ம்ஸ் அடுத்து பேக்ல வலி போகும். இதனுடைய அறிகுறிகள் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பிரீத்திங், அதாவது வந்து மூச்சு எடுக்க முடியாது, அவங்களால மூச்சு திணறல் வரும். அடுத்து வந்து வியர்வை ரொம்ப வேர்வை வலிக்கும். அடுத்து வந்து சிலருக்கு வந்து வாமிட்டிங் வரலாம், சிலருக்கு வந்து வாமிட்டிங் வர்றது போல இருக்கும் ஆனால் வராது, இதுவும் ஆகும். சிலருக்கு வந்து உடனே அது கிட்னஸ், அதாவது தலை சுத்தல் ஆகி கீழே விழுதுக்கெல்லாம் சான்சஸும் இருக்குது. என்ன அதனால இதை வந்து எப்படி ப்ரிகாஷன் பண்ணணும்னா, வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு வந்து கொழுப்புச்சத்து அதிகமாகலாம். கொழுப்புச்சத்து அதிகமாகிறதுனால ரத்த குழாய்களில் வந்து கொழுப்புச்சத்து படியுது. அதனால ரத்தம் வந்து இருதயத்துக்கு போக வேண்டிய ரத்த குழாயில் வந்து அடைபட்டு இருக்கிறதுனால தேவையான ரத்தம் அதுக்கு போக முடியலை. என்ன அதனால வந்து இன்னும் நெக்ஸ்ட் வந்து ஒபிசிட்டி வந்தாலே அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது, பிபி கூட சான்சஸ் இருக்குது, சுகர் கூடவும் சான்சஸ் இருக்குது. அதனால வந்து வெயிட்டை குறைக்கணும். அடுத்து வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால ரத்த குழாய்களில் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை நிப்பாட்டுங்க. என்ன அடுத்து வந்து உணவு முறைகளில் வந்து இந்த ஃப்ரை ரைஸு இந்த இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்போ எக்ஸாம்பிள், கடையில் வடை போடுறாங்க, அதில் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த எண்ணெயை வந்து என்றைக்குமே அதை மாற்ற மாட்டாங்க. அது குறையுதா திருப்பி அதில் எண்ணெயை ஊற்றுவாங்க. இந்த இதுலலாம் கொழுப்பு சத்து ரொம்ப இருக்குது, அதையெல்லாம் நிப்பாட்டுங்க. அடுத்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு இருக்கிறதுனாலையும் வர சான்சஸ் இருக்குது. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை 45 வயசு ஆயிடுச்சுன்னா ஃபுல் மெடிக்கல் செக்அப் ஒரு தடவை பண்ணுங்க. இசிஜி, பிளட் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. என்ன ப்ரிகாஷன் என்னன்னா, அதை வந்து டெய்லி வாக்கிங், ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, என்ன மூச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பண்ணலாம் நீங்கள். அடுத்து வந்து டயட்டு வந்து பழ வகைகள், காய்கறிகள், தானிய வகைகள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து வெயிட்டை குறைக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எய்டு என்னன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருந்தா நீங்கள் உடனே கால் பண்ணுங்க, ஏதாவது சப்போர்ட்டுக்கு ஆளை கூப்பிடுங்க. என்ன நீங்கள் எங்கேயும் நடக்க வேண்டாம், அங்கேயே உட்காந்துருங்க. உட்காந்துருந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, ரெஸ்ட்டு தான் தேவை. சப்போர்ட்டுக்கு ஆளை கூப்பிடுங்க. நீங்கள் நடந்தீங்கன்னா அது வந்து அதிகமாக தான் ஆக சான்சஸ். அதுக்கு வந்து தேவை ரெஸ்ட்டு தான். என்ன இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னா, அதாவது குளோபடோகிரல், அதாவது 300 கிராம் கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது 75 தான் இருக்குது, அது நீங்கள் 4 சாப்பிடணும். அஸ்பிரின் நம்மக்கிட்ட 75 இருக்குது, 50 இருக்குது, அது 300 கிராம் சாப்பிடணும். 75னா 4, 150னா 2. அடுத்து அட்ரோவாஸ் 80 மில்லிகிராம்ஸ், என்ன அதையும் சாப்பிடணும். அதாவது வந்து இதில் வந்து குளோபடோகிரலும் அஸ்பிரின் வந்து ரத்தத்தை வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக இந்த இதை நம்ம கொடுப்போம். அது வந்து பேக்கேஜ் பண்ணி நாங்கள் வச்சிருக்கிறோம் எமர்ஜென்சிக்காக. என்ன இந்த இதுகள்லாம் நீங்கள் பண்ணுங்க. இந்த அறிகுறிகள் எது வந்தாலும் ஹார்ட் அட்டாக் உண்டான சான்சஸ். அதாவது கார்டியக் அரெஸ்ட்னா என்னன்னா, ஹார்ட் அட்டாக்ல வந்து ரத்தம் வந்து கம்மியாக ஓடிச்சு, ஆனால் வந்து கார்டியக் அரெஸ்ட்ல வந்து ரத்தமே போகிறதே நின்றும். குழாய் ஃபுல்லாக அடைபட்டு ரத்தம் போகிறது நிற்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்து நம்ம கூப்பிட்டாலும் அவங்க வந்து என்னன்னு எதுவும் பேச மாட்டாங்க. செக் பண்ணானா அதாவது சுவாசமும் ஓடாது, பல்ஸ் செக் பண்ணால் பல்ஸும் இருக்காது. ஆக்சுவலி அவங்க இறந்ததுக்கு தான் அர்த்தம் அது. என்ன இதை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னா
இன்கேஸ் அப்போ அவங்க டேஞ்சரஸ் இடத்துல வந்து அவங்க கீழே கிடக்குறாங்கன்னா அவங்க சேஃபான இடத்துக்கு கொண்டாந்து படுக்க வச்சுட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். ஹெல்ப்பு கூப்பிட்டுட்டு உடனே நம்ம வந்து சுவாசம் இருக்குதான்னு கை வச்சு பார்த்தா தெரியும். ஓடுது ஓடலை, பல்ஸை பார்க்கணும், பல்ஸும் இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா உடனே நம்ம வந்து சிபிஆர் கொடுக்கணும், கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். அதாவது வந்து நின்று போன இருதயத்தை வந்து நம்ம திருப்பி எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஆங்கிறது தான். என்ன அது எப்படின்னா நம்ம வந்து சிபிஆர் கொடுக்குறோம். சிபிஆரில் வந்து ஃப்ளாட் பொசிஷன் போட்டு ஃபஸ்ட்டு அவங்க கீழே விழுந்த பல்லுகள் உடஞ்சி எதுவும் புறாட்டில் எதுவும் அடைச்சிருக்குதா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓப்பன் பண்ணி எதுவும் அடைச்சிருந்தானா அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ரைசர் கொடுக்கணும். அதாவது வந்து நெஞ்சு இருக்குது, நடு நெஞ்சு இருக்குல்ல, அதில் ஒரு 30 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணான்னா அந்த நின்று போன இருதயத்தில் நின்று போன பிளட் வந்து புஷ் ஆகி அது ஸ்டார்ட் ஆகிடும். 2 தடவை வந்து மவுத் டு மவுத்து நம்ம டீப் பிரித் எடுத்து அவங்க வாயில் நம்ம ஊதணும். இப்படியே வந்து நம்ம ஒரு அரை மணி நேரமாச்சும் பண்ணணும். பண்ணோன்னா அவங்க வந்து பிழைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. இமீடியட் உடனே நம்ம வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கன்னா அங்கே டாக்டர் பார்த்துக்குவாங்க.